மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்து ஓரவஞ்சனை காட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என வைகோ அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய பட்ஜெட் என்பது ஒரு கானல் நீராகத்தான் இருக்கிறது என்றார். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி மத்திய பாஜக அரசு தருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு மிகப்பெரிய மோசடி, அது கானல் நீராகத்தான் தெரியும், எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 37,500 கோடி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வெறும் 276 கோடி தான் அங்கே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதிலிருந்து ஓரவஞ்சகமாக செயல்படுகிறது மத்திய அரசு. அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி தருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.